வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதம். நீங்க 27ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 6வது வசனம். இப்பொழுது என்னுடைய தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். திரும்ப வாசிக்கலாமா? இப்பொழுது நீங்க என்ன செய்து சொன்னா நல்லா இருக்கும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சொல்லலாமா? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாஸ்டர். என் சத்துருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் பாஸ்டர். அவன் என்ன அப்படியே நிமிர்ந்து பார்க்கலாம். என்னால அவன் மூச்சை பார்க்க கூட முடியல பாஸ்டர். அவன் அங்க பார்த்தாலே என் தலையை கீழே போட்டுட்டு நான் போறேன் பாஸ்டர். என் தலையை கீழே போட்டுட்டு போறேன். நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன் பாஸ்டர். அப்படி நீங்க கலங்கி இந்த மாதத்துல கடைசி ஆராதனைக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்காகவே கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. என் தலை. சொல்லுங்க. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உயர்த்தப்படும். நீங்க நினைக்கலாம் இந்த சத்துரு யார் பாஸ்டர் சொன்னா கண்டிப்பா பிசாசு கிடையாது. யார் கிடையாது? பிசாசு கிடையாது. இந்த சத்துரு இன்னைக்கு நான் சொல்ல போன சத்துரு யாருன்னு சொன்னா சத்துருங்கிற வார்த்தைக்கு எனிமின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அதாவது பகைச்சன், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள். இவங்களை யாரும் சொன்னா ஒரு நாள் உங்க பக்கத்துல இருந்தவங்க. நான் இன்னைக்கு சொல்ல போற சத்துரு யாருன்னு சொன்னா உங்க பக்கத்துல இருந்தவங்க. பாஸ்டர் அவன் அன்னையிலிருந்தே எதிர்த்துட்டு இருக்கிறான், அதை என்னால பொறுத்துக்க முடியுது. ஆனா இவன் அப்படி இல்லை பாஸ்டர், என் கூடவே இருந்துகிட்டு இப்ப எனக்கு எதிரா நிக்கிறான் பாஸ்டர். இது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அவன் நம்மளுக்கு ஒருத்தர் கடைசி ஆரோக்கியத்துல இருந்து புரியாம ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனை கூட சமாளிச்சிடலாம். ஆனா நம்மளை நன்றாய் அறிந்து புரிந்து நம்ம கூடவே இருந்து இன்னைக்கு நமக்கு காரணமே இல்லாம நமக்கு இன்னைக்கு எப்படி நிக்கிறான்? எதிராக நிக்கிறான். அவனோட ஒரு தீமை கூட பண்ணல பாஸ்டர், ஒரு தீமை கூட செய்யல பாஸ்டர். ஆனா இன்னைக்கு எனக்கு எதிராக நிக்கிறான் பாஸ்டர். நீங்க சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா 7ஆம் சங்கீதம் 4வது வசனம். என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமே இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை கொள்ளையிட்டதும் உண்டாகும். காரணமே இல்லாமல் எனக்கு சொல்லுங்க. காரணமே இல்லாமல் நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க, நல்லாதான் என் பக்கத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னே புரியல, எனக்கு எதிராக நின்று இருக்கிறாங்க பாஸ்டர். நானும் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு பாக்குறேன். என்ன போட்டு ஆமா என்னடா அப்படி உங்க வாழ்க்கை நம்ம செஞ்சுட்டோம், அப்படி என்ன தீமையை பண்ணிட்டோம், என்ன அப்படி காரியத்தை பண்ணிட்டோம். நானும் எத்தனையோ முறை அவங்க கிட்ட போய் பேசி பார்த்துட்டேன், அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் எனக்கு எப்படி இருக்கிறாங்க? அவங்க எதிராக நிற்கிறாங்க பாஸ்டர். காரணமே இல்லை பாஸ்டர், காரணமே இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருந்தா கூட பரவாயில்ல. நிறைய நேரத்துல சில பேர் அந்த சபையை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல நிறைய பேர் அந்த சபை விட்டு ஒரு சிலர் போயிருக்கிறாங்க. நானும் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், என்னடா காரணம், எதனால இவங்க போனாங்க, எதனால இவங்க செஞ்சாங்க, எதனால சொன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, விளக்க மாட்டேங்குது. சரி, நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஆண்டவரை போய் நம்ம தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த மனுஷன் நாங்க இப்படி பண்ணிட்டோம், அப்படி செஞ்சுட்டோம், அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மனம் வருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. கேட்டும் பார்த்தாச்சு, சொல்லியும் பார்த்தாச்சு. ஆனாலும் சொல்லுங்க, அதான் பைபிள் சொல்லுது, நம்மை விட்டு பிரிந்து போகிறவன் அவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது,
2 தரம் போய் அவனுக்கு புத்தி சொல்லு. எத்தனை முறை? ஒரு மனுஷனுக்கு போய் 2 முறை புத்தி சொல்லு. அவன் கேட்கலன்னு சொன்னா நீ அவனை விட்டு விலகி வந்துரு. விலகுதான் சொல்லுங்க. அதாவது ஒருத்தன் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னா அவன் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரிந்து போகிறவர்கள் நம்ம ஒண்ணுமே என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவங்க இருந்து என்ன ஆகாது? சமாதானம். ஆனா சில பேர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கதான் இருப்போம் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன தீங்கு நினைச்சாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், நம்ம ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா நீ என்னதான் அவங்களை குடிச்சு கட்டி போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அறுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா சில பேர் நம்ம கூடவே இருக்கணும், என்னாலும் பரவாயில்லடா இவங்க கூட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தள்ளினாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. உண்மையா? உண்மை இல்லை? சொல்லுங்க. நான் சொல்றேன், காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு சத்துவா மாறி இருக்கிறாங்க. 55ஆம் சங்கீதத்துல நீங்க 12வது வசனத்தை 13வது வசனத்தை வாசி பாருங்க. 55ஆம் சங்கீதம் 12:13. என்னை நிந்தித்தவர் சத்துரு அல்ல. என்னை நிந்திக்கிறவன் யார் கிடையாது? சத்துரு கிடையாது. அப்படி இருந்தால் சகிப்பேன். அப்படி இருந்திருந்தா கூட நான் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல. அவனுக்கு மறைந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் நான் மறைஞ்சிருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன். என்ன பாஸ்டர் எனக்கு யூக்குல வச்சிருந்த பாஸ்டர், அவன் எனக்கு சமமா வச்சிருந்த பாஸ்டர். அவனை ஏற்ற தாழ்வோடு பார்த்ததே இல்லை. நான் என்ன சாப்பிடுறதுன்னு அவனை கொடுத்துருக்கிறேன். அவன் நான் எப்படி என்ன எப்படி நேசிக்கிறோமோ அதே போல அவனை நேசிச்சேன். எனக்கு சமமான மனுஷன், எனக்கு வழிகாட்டி. எத்தனையோ ஆலோசனைகள் அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் பாஸ்டர். எனக்கு அவங்க ஒரு முன்மாடலாவே வச்சிருந்தேன் பாஸ்டர். 3வது என் தோழன், என் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்த பாஸ்டர் அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு யாரா மாறிட்டாங்க? சத்துருவா இருக்கிறாங்க பாஸ்டர், பகைஞ்சதா இருக்கிறாங்க பாஸ்டர். இன்று நம்மோடு சமமாகவும் வழிகாட்டியாகவும் தோழனாகவும் இருப்பவர்கள் கூட சத்துருவா மாறலாம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் எக்ஸ்ட்ராவர்டினரியா சொல்லணும்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கு அவன் வீட்டாரே. சொல்லுங்க, யாருன்னா யாரு? சத்தமா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துரு யார் வீட்டாரு? அவன் வீட்டார். உங்க வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறதே நான் புரிஞ்சுக்கல. வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம எதிர்த்து பேசுறாங்க. ஓடுறதும் உழைக்கிறதும் ஜீவனை பிடிச்சிட்டு இருக்கிறதும் யாருக்காக தான்? பேசுங்கம்மா பாஸ்டர். என் உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறதே யாருக்காக தெரியுமா பாஸ்டர்? என் வீட்டுக்காரருக்கு கூட இல்லை பாஸ்டர், இந்த பிள்ளைங்களுக்காக தான் பாஸ்டர். நான் இருக்கிறதே இந்த கணவனுக்காக தான் பாஸ்டர். நான் இருக்கிறதே அந்த ஒத்த பையனுக்காக தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்றது, ஒருவனுக்கு சத்துருக்கள் யாருன்னு சொன்னா நீ யார ரொம்ப மனமாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறியோ அவருக்கு தான். அவன் சொல்லுவாங்க, என் வீட்டுல இருக்கிறதே என்ன புரிஞ்சுக்கிற போது புரியாம பேசும்பொழுது யாரு என்ன புரிஞ்சு பேசுனா இதையே தாங்கிறது. நான் உண்மைதானங்க? உண்மைதானே? நம்ம வீட்டிலேயே நம்மளால நிம்மதியா இருக்க முடியலையே. நம்ம வீட்டுல நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோமோ, யாருக்காக ஜீவனோடு இருக்கிறோமோ அவங்களே நம்ம புரிஞ்சுக்கல பொழுது நம்ம யார் நம்மளை குறிச்சு பேசுறது என்ன? ஒரு முறை தாவீது தன் பிள்ளையால துரத்தப்படுறான். ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டான். தாவீதை துரத்திட்டான். இவன் துரத்திட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா, நீ மோசமானவன்டா, நீ அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு கல்ல தூக்கி தாவீது மேல எறிகிறான். நல்ல கவனிக்கும், தாவீதோடு கூட பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவங்க காலி பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்றான், ராஜாவே இந்த செத்த நாய் உங்களை பார்த்து பேசுது,
இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ அவன் தலையை வெட்டி உங்க காலில் கொண்டு வந்து வைக்கிறேன், நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சீக்கிரம் செய்தா அதெல்லாம் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா தாவீது என்ன சொல்ற தெரியுமா அந்த இடத்துல? நீங்க உண்மையிலே இந்த பைபிளை படிச்சு இந்த பைபிள் படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆளுக்கு பிரியமானவங்கள மாறிடுவீங்க. தாவீது சொல்றான், என் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே, என் ரத்தம், என் சதை, என் உறவு, இதுவே எனக்கு விரோதமா என்னை துரத்தி அலைய வைக்கும் போது இவன் பேசுறான், விட்டுட்டு போறோம், கர்த்தர் அவன் பார்த்துக்குவார். சொல்ல மாட்டேன், உண்மைதானே? உண்மைதானே? வீட்டுல நம்ம புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுறாங்கல்ல, நம்ம மனசை எப்படிலாம் உடைக்கிறாங்கல்ல, கஷ்டப்படுத்துறாங்கல்ல. கஷ்டம் வெளியில நிம்மதி இல்லைன்னா எங்க வந்து போயிடுறேன்? வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ளேயே என் நிம்மதியை கெடுத்த நான் எங்க பாஸ்டர் போறது? எங்க போறது? வீட்டுக்குள்ளேயே நிம்மதி போதே பாஸ்டர். யாருக்கு உழைக்கிறோம் பாஸ்டர்? நான் யாரு கஷ்டப்படுறேன், யாருக்கு கொடுக்க போறேன், யாருக்கு எதுவுமே தரோம், அவங்களே நம்ப மாட்டாங்களே பாஸ்டர். என் ஜீவனை மாய்ச்சி கொடுத்துருக்கு கொஞ்ச நேரம் ஆகுது பாஸ்டர். நான் போய் நிம்மதியா போய் என் பிள்ளை கஷ்டப்படுவேன், நாளைக்கு என் குடும்பம் கஷ்டப்படும். இந்த உலகம் சொல்லல பார், விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் வெளியில படுற கஷ்டத்தை வீட்டுல காண்பிக்காம, வெளியில வாங்குற திட்ட வீட்டுக்குள்ள காண்பிக்காம, வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம் நம்ம உட்கார்ந்து, அங்கேயும் எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை சொல்றான் தாவீது. என் கர்ப்பம் பிறப்பா இருக்கிறவனே என்னை தோற்றான், இவன் பேசட்டும் பேசட்டும், எவ்வளவு நாள் பேச போறான் பேசட்டும். எண்ணி 2-3 நாள்ல கர்த்தர் அப்சலோம் காலி ஆகுறான், திருப்பி தாவீது ராஜாவாக. அது எனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? அதுல இன்னொன்று சொல்லுவான், அவன் பேசட்டும், அவன் என்னை இப்படி பேசும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அனுமதி கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இதான் மெச்சூரிட்டி, இதான் மெச்சூரிட்டி. அவன் பேசட்டும், ஆண்டவரே அமைதியா இருக்கும் போது நான் என்னத்த போய் பதில் சொல்றது அவனுக்கு? அதான் சொல்றேன், யாருக்கு சொல்றது எனக்கு தெரியாது. நேரம் பாஸ்டர் இப்படி எல்லாத்தையும் திட்டமாக வச்சு அசிங்கம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாஸ்டர், அவர் சும்மாவே இருக்கிறாரு பாஸ்டர், நீங்க கலைஞர் இருக்கிறீங்களா? நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு பதில் செய்யணும் பாஸ்டர். எனக்கு ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? எனக்கு ரோசம் இருக்கு பாஸ்டர். சில நேரத்தில் அப்படி நமக்கு நானும் என்னதான் மட்டும் சாப்பிடுறேன், எனக்கு என்ன ஒண்ணுமே இல்லை நினைச்சிருக்கிறாங்களா பாஸ்டர்? அப்படி வருத பாஸ்டர் எனக்கு கோவம். நான் ஒன்னே சொல்றேன், அவரே அமைதியா இருக்கும் பொழுது நீங்க அவசரப்படாதீங்க. அவரே அவர் சொல்றல, அவர் அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு முடிக்கே இவ்வளவு கர்த்தர் அக்கறை உள்ளவரா இருப்பாருன்னா என் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறார். நீங்க சிலர் பேசுறாங்களா, சிலர் நிறுத்திக்கிறாங்களா, அமைதியா இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும்னு நினைச்சா நீ அதான் சொல்ற, புரியறவங்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். நீ என்ன பேசலாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன் பேசினா உன் டைம் தான் வேஸ்ட். புரியுதா? விடிய விடிய கதை சொல்லிட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு வாங்கலாம். சில பேர்த்த மணிக்கணக்கா உட்காந்து புரிய வச்சு கடைசியில் என்னதான் வரும்? என் டைம் வேஸ்ட், நான் சொன்னது வேஸ்ட். நாளானது பைபிள் சொல்றது வேறங்கப்படும். சில காரியங்களுக்கு கொஞ்சம் காலம் பொறுத்துன்னு ஆண்டவர் சொல்றேன். யாருக்கு கர்த்தர் பேசுறது எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அது பேசுறதுன்றத மட்டும் எனக்கு தெரியும். கொஞ்சம் பொருள் மகனே, கொஞ்சம் பொருள் மகனே, இன்னைக்கு இந்த பேசுற வாய் நாளைக்கு புரிஞ்சுக்கும். பேசுறாங்க என்னன்னா பேசுறாங்கல்ல, பிசாசு தொடர்ந்து என்ன சொன்னாங்க? பிசாசுகளாம் இவருதான் தலைவர். போதனை சாப்பிடுறாரு, என்ன சொன்னாங்க? போதனை பிரியன்னாங்க. என்னென்னமோ சொல்ல முடியுமோ சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் அமைதியா இருந்தாரு.
அப்புறம் ராஜாக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் வந்து கேட்கலாம், இவ்வளவு மேல குற்றம் சாப்பிட்றாங்கல்ல, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? நான் நினைச்சுக்கிட்டேன், நான் பேசினா மட்டும் நீ எனக்கு நீதியா செஞ்சிட போற. விளங்குறவங்களுக்கு சில சமயத்துல சில பேர் நம்மளுக்கு பக்கபலமா இருக்கிறாங்க, நம்ம பக்கம் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்ட உடனே வந்தோம் நம்ம வாய் என்ன ஆகும், அவ்வளவு அமைதியா இருந்த வாய் இப்ப பேச ஆரம்பிச்சோம். யார் வந்துட்டா? வீட்டுல சண்டை நடக்கும், யாருமே அந்த வரைக்கும் அமைதியா இருப்பான். ஆனா அவங்க வீட்டுல இருந்து சோகம் வந்துட்டாங்கன்னா எங்க இருந்துதான் வார்த்தை வருமோ தெரியல. என்ன அவங்க இருக்கிற தைரியத்தில் பேசுறேன். எத்தனை நாள் இருப்பாங்க? மூணாவது நாள் நீ மட்டும்தான் பார்த்து பேசு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன் சகோதரா, சில விஷயங்களுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல பாஸ்டர். நான் என்னுடைய பதிலே அமைதிதான், என்னுடைய பதிலே அமைதிதான். நான் சொல்றேன், உனக்காக கர்த்தர் பேசுவார். சொல்லுங்க. நான் சொல்றாரு, சத்து இங்க சொல்லப்படுகிற சத்துரு சாத்தான் அல்ல, அவன் மனிதன். உன்னை பகைக்கிறவன், உனக்கு எதிராக நிற்பவன். அது குடும்பத்திலும் இருக்கலாம், அது நண்பர்களிலும் இருக்கலாம், அல்லது ஏன் சபையில கூட சிலர் எழுப்பலாம். சில பேர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, உலகத்தை ஒரு பழமொழி சொல்லுவோம், குடும்பம் கோயிலுக்கு வந்தா அங்க ஒரு குடும்பம் எப்படியோ ஆடலாம், அது மாதிரி குடும்பம் சர்ச்சுக்கு வந்தா அங்கேயும் இருந்தாங்க. எங்க வேணாலும் எழுப்பலாம். சபைக்கு வந்துட்டா நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், இங்க எதுவுமே இல்லை நினைக்க கூடாது. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்துல தாவீது இப்படி கதறலாம். 13ஆம் சங்கீதம் 2வது வசனம், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். உங்க நிறைய பேருடைய கேள்வி தான், எதுவரைக்கும் பாஸ்டர், எதுவரைக்கும் பாஸ்டர், எதுவரைக்கும் இந்த கெட்ட வார்த்தைகள் காது கேட்கிறது, எதுவரைக்கும் என் சத்துருக்கள் பேசுகிற வார்த்தையை இந்த காதுகள் கேட்கிறது எனக்கு தாங்க முடியல பாஸ்டர். எனக்கு ஒரு நியாயம் இல்லையா, எனக்கு நீதி இல்லையா, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லையான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் சகோதரா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது உன் தலை உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சொல்லுங்க, நான் ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி கடந்து போக விரும்புறேன். எப்பொழுது மனிதர்கள் நமக்கு சத்துருக்களா மாறுறாங்க, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எதனால சத்துருவா எனக்கு மாறினாங்கன்னு தெரியல பாஸ்டர் நீங்க நினைக்கிறீங்கள. ஒரு எப்பொழுதும் மனிதர்கள் நமக்கு சத்துருக்களா மாறுறாங்கன்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல நீங்க 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 4 வசனம் 4-5, ஆபேலும் தலையீற்றுகளிலும் அவைகளில் பொறுமையானவையில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் யார் அங்கீகரிச்சது? கர்த்தர் அங்கீகரிச்சது. அதே பைபிள் அதே வசனம் போட்டுக்கிறது, அவன் சகோதரனாகிய காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல யார் காணிக்கை கொடுத்துருக்குன்னு சொன்னா, காயின் தான் காணிக்கை கொடுத்துருக்கோம். முதல்ல யார் கொடுத்தா காயின் தான் காணிக்கை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தான் ஆபேல் கொடுத்துருப்போம். காயின் அண்ணன், ஆபேல் தம்பி. ஆனா நீங்க என்ன சொல்லுதுன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல்ல கர்த்தர் நம்முடைய காணிக்கையை அல்ல நம்மை தான் அங்கீகரிக்கிறார். நீங்க அங்கீகரிக்கப்பட்டாதான் நீங்க கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார்.
நம்ம ஆண்டவர் உலகத்தில் உள்ள கடவுள் போல அல்ல. ஆந்திர தேசத்துல மிக பிரசித்தமான ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில் சொல்லுங்க? ஆந்திராவில் சொல்லுங்க, திருப்பதி. அந்த திருப்பதி கோயில் தான் இந்தியாவிலேயே பெரிய பணக்கார கடவுள். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அந்த கோயில் உண்டியில வைரம், தங்கம், கட்டுக்கட்டான பணம் நிறைய கொட்டப்படுது. அந்த கவர்மெண்ட்டுக்கே அங்கிருந்து தான் சம்டைம் பணம் போகும்னு சொல்றாங்க. ஒரு முறை அப்போ ஒரு முதலமைச்சராக ஒரு குறிப்பிட்ட நபர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பல. சொன்னாங்களாம், ஐயா இந்த வருஷம் நம்ம உண்டியல்ல அவ்வளோ பணம் வந்திருக்கியா, அவ்வளோ தங்கம், அவ்வளோ வைரம், அவ்வளோ காணிக்கை அப்படி வந்துருக்குறாங்க. சந்தோஷமா சொன்னாங்க. உடனே அந்த நபர் சொன்னாரா, இவ்வளோ பணம் அதிகமா வந்துச்சு சந்தோஷப்படாத, இவ்வளோ பணம் அதிகமா வந்ததுக்கு காரணம் என்னன்னா மனுஷனுடைய பாவம் இவ்வளோ பெருகிருச்சு. என்ன வேணாலும் செஞ்சுட்டு கொண்டு வந்து பாதை கடவுள் கொடுத்துட்டா கடவுள் என்ன பண்ணிடுவாரு, காணிக்கை வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நல்லா வாங்கிடுவாரு. சொல்லுங்க, நீ மனுஷனுடைய குணம் என்னங்க என்ன தெரியுமா? எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்து ஆண்டவரே நீ பாதி நான் பாதி. ஒரு மனுஷன் அப்படிதான் கொள்ளையடிக்க போனான், ஆண்கிட்ட டீல் போட்டான், ஆண்டவரே நான் போய் கொள்ளையடிச்சுட்டு வருவேன், நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா வருவேன், நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னா. அவனா சொல்லிக்கிட்டான், கடவுள் அவனுக்கு அங்கீகரிச்சா எனக்கு தெரியாது. போனான், கொள்ளையடிச்சான், கொண்டு வந்தான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் எண்ணம் மாறிடுச்சு, நிறைய பணம் வந்துருச்சு, இதுல பாதி கொடுக்கணுமான்னு யோசிச்சான். சரி ஆண்டவரே, இப்போ நான் ஒன்று செய்வேன், இந்த பணத்தை தூக்கி என்ன பண்ணுவேன், மேல போடுவேன், உங்களுக்கு எவ்வளவோ தேவையோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, பிடிச்சி எடுத்துக்க, மீதி கீழே போடுங்க, இருக்கிறது நான் பொறுக்கிட்டு போறேன் அப்படின்னா. நம்மால் யாரா கடவுளுக்கே சொல்லணும், நான் மேல தூக்கி போடுவேன், உங்களுக்கு கை நீட்டி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவங்க என்ன பண்ணுங்க, பிடிச்சிருக்க எடுத்துக்கங்க, மீதி நீங்க எதுவும் போடுறத நான் என்ன பண்றேன், நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி மனுஷன் என்ன நினைக்கிறான், சொல்லி என்ன வேணாலும் பண்ணிட்டு ஆண்டோட காணிக்கை கொடுத்துட்டா, தசம் கொடுத்துட்டா, ஆண்டோட இருந்த என்ன ஆயிடும், உளுந்துடும். பைபிள் சொல்லுது, பணம் ஒன்னோடு நான் சொல்லல நாசமா போவதா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு சொல்றேன், அந்த தைரியம் நம்ம வரக்கூடாது. என்ன வேணா பண்ணிட்டு வந்து நான் காணிக்கை கொடுத்தா, தசமா கொடுத்தேன், பாஸ்ட் ஒன்னா சிரிச்சுட்டு வாங்கிக்குவார், நான் வாங்க மாட்டேன் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க காணிக்கை நான் காணிக்கை கவர்ல தான் போட சொல்றேன், தசம பகுதி அங்கே தான் போட சொல்றேன். சில பேர் இல்லை எனக்கு பாஸ்ட் கையில கொடுத்தா தான் எனக்கு திருப்தியும் கொடுக்குறீங்க, பரவாயில்ல ஓகே, பரவாயில்ல ஓகே, அது உங்களுடைய மன திருப்தி, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, நீங்க கர்த்தர் கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குறது யாருக்கு தெரிஞ்சா போதும், யாருக்கு தெரிஞ்சா போதும், எனக்கு தெரியணும்னு அவசியம் தெரிஞ்சாலும் என்னால உங்களுக்கு எதுவுமே சொல்லுங்க, எதுவும் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு ஆமா, எதுவும் பண்ண முடியாது. நீங்க கர்த்தர் கொடுக்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை திருப்பி தருவார், அவ்வளவுதான். இதான் விஷயம். ஏன்னா என் வலது கை கொடுக்கறது எனக்கு தெரியக்கூடாது, எனக்கே தெரியக்கூடாதான். கொடுத்ததும் அதோட நான் கர்த்தருக்கு எவ்வளவு கொடுத்த தெரியுமா, இந்த மாசம் எவ்வளவு தந்திருக்க தெரியுமா, அதுக்கு கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன். அதுதான் நம்ம சர்ச்சில் அந்த இருக்கிற எல்லா பொருளையும் யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்கான். இந்த புல்பீட்ல இருந்து, அந்த கீபோர்ட்ல இருந்து, டிவி இதெல்லாம். ஆனா யாரு பேரையும் இங்க சொன்னது கிடையாது. டிவி அவர் வாங்கி கொடுத்தாரு, ஏசி அவர் வாங்கி கொடுத்து சொல்ல. ஏன்னா சொன்னேன்னு சொன்னா உங்க பலன் பூமியிலே முடிஞ்சிடும். நான் சொல்லுதேன்னா இதுக்கெல்லாம் பலனை பரலோகத்துல கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மனுஷன் பார்க்க தேவையில்ல, நான் கொடுக்குறது யாரு தெரிஞ்சா போதும், யாரு தெரிஞ்சா போதுங்க. ஆனா என்ன சொல்றேன், கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கணும், நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஆனா சொல்லுங்க, காபேலை கர்த்தர் ஏன் அங்கீகரிச்சாருன்னா, இந்த பைபிள்ல போட்டிருக்குது, அவன் அந்த தன் மந்தையில் கொழுமையானவைகளை காணிக்கையாக செலுத்தினான். இன்னொரு இடத்துல நீங்க மத்தேயு 23:35 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 23:35 வேகமா, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம், நீதிமானாகிய ஆபேல்.
அவன் நீதிமானாய் இருந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். எபிரேயர் 11:4 எபிரேயர் 11:4 காயினின் பலியிலும் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையானதை செலுத்தினான். அதனாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுத்தா? யாரு? அழகா சொல்றது 11:4 எபிரேயர்ல காயினுடைய பலியிலையும் எப்படி செலுத்தினான்? மேன்மையானதை செலுத்தினான். புரிஞ்சுக்கணும். சிலர் நான் பேர சொல்றது எனக்கு தெரியும். ஒரு சிலர் நம்ம திருச்சபையில காணிக்கை போடுறது தெரியுமா? அவங்க பணம் இல்லாததுனால இல்லை, இருக்கிறதுனால போடுறது. இருக்கிறதுனால எனக்கு ஒரே இப்படி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு அவங்க காணிக்கைய மனைவியிட்ட கொடுத்து இல்லை கணவன்கிட்ட கொடுத்துருக்கா எனக்கு சேர்த்து என்ன பண்ணிடு, நீயே போட்டுடு. அதான் புரிஞ்சுக்குங்க, காணிக்கை என்பது ஏதோ நான் என் மனைவிக்கு என் பிள்ளைகள்லாம் சேர்த்து போடுறது இல்லை. என் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கட்டணும் கொடுக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டு காசுமா சாட்சியோட சொல்றேன், என்னை முடிவு வச்சுருக்கேன் பாக்கெட்ல இருக்கு, நாஷ்டமா கொடுத்துருக்கேன், நீ இதை போட்டு பிள்ளைங்க பைபிள்ல பின்னாடி எப்பா காணிக்கை வச்சிருக்கேன், 2 பேர் பைபிள் கொண்டு போய் என்ன பண்ணிட்டு காணிக்கை போட்டு கொடுத்துரும். யார் பார்க்குறா? யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்க்குறது. அதே நேரத்தில் சில தப்பு நினைக்கூடாது. சில பேர் நம்முடைய காணிக்கை எடுத்து தரோம், இருக்கிறதுலே பழைய மூட்டை எடுத்து அதை கசக்கி அது 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 நான் கேட்குறேன், நீங்கள் பழைய நோட்டை தெரிஞ்ச நோட்டை தைரியமாக கடையில் கொண்டு போய் கொடுப்பீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். ஒரு பால் வாங்க போறீங்க, எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பால்காரர் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட போய் வேணா செக் பண்ணி பாருங்க. அவர் கொண்டு போய் நீட்டின உடனே இந்த பணத்தை வேற வாங்கிட்டு வர அவங்க அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கு கொடுக்குறாரு. கிழிஞ்சிருக்காரு, நோட்டு பழசா இருக்கும். நமக்கே அந்த நோட்டை கொண்டு போய் நீட்டுறதுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், அந்த நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அதை நம்ம எப்படி அதை கனப்படுத்தணும். அதை அழகா படிச்சு என்ன பண்ணணும், அழகா என்ன பண்ணணும், ஆண்டு கொடுக்கணும். அதை போட்டு போய் சில பேர் அப்படியே கசக்கி அப்படி போடுவான். அப்படின்னு சொல்லுங்க, அப்படி அப்படி நம்ம கொடுக்கணும். அதில் கொடுக்கறதுல கூட என் ஆண்டவர் என்ன பண்றேன், மகிமை பண்றேன். சுத்தமா சொல்லுங்க. ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு பணம் கட்டாம வருவீங்கன்னா தர முடியுமா? இது ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு வர கொடுக்கணும். நம்ம ஒருத்தர் சர்வ் பண்ணார் பாருங்க, அவருக்கு வர கொடுக்கணும். புரியுதானே? உண்மைதானே? அவர் டீசெண்டாக அந்த இதுக்குள்ள வச்சு எடுத்து டீசெண்டாக வைப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்கறதும் இல்லாமல் அதில் என்ன வைக்கணும், அவருக்கு டிப்ஸ் வர வைக்கணும். நம்பர் 1, கர்த்தர் நம்முடைய செய்கையையும் நம்மையும் அங்கீகரிக்கும் பொழுது சிலர் நமக்கு சத்துருக்களாய் மாறுகிறார். இந்த இடத்துல ஆபேல் கர்த்தருக்கு 2 பேரும் தான், அண்ணன் தம்பி தான், 2 பேரும் தான் காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை அங்கீகரிக்கிறாரு, ஒருத்தனை என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? 2 பேரும் கொடுக்குறவங்க. அதுதான் சொல்ல விட, நீ என்ன செஞ்சுட்டு போட்டாலும் எப்படி போட்டாலும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. ஒரு பிரதர் அவன் சிஸ்டர்கிட்ட சொல்றான், நான் அவன் சரியான லட்சத்துக்குள்ள வரல, நம்ம கரெக்டாக தான் தசமாகலாம் கொடுக்குறோம், ஏன் நமக்கு இன்னும் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சரியா வேலை இல்லை, ஏன் வருமானம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறார். சில பேர் என்ன நினைச்சோம்னா, தசமாக கொடுத்துட்டா அதனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துடும் நினைச்சோம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்முடைய செய்கைகளை கவனிக்கிறார். விலகுறா உங்களுக்கு? ஏதோ 10 ஒன்று கொடுத்துட்டா அவர் ஆண்டு 10 கொடுப்பார், 3 கொடுப்பார், அந்த எண்ணத்தோடு கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த எண்ணத்தோடு கொடுக்காது. பைபிள் சொல்றது, அவரிடத்தில் வாங்கி யாருக்கு கொடுக்குறோம், அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும். சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம சில நேரத்தில் ஏன் நம்ம சில பேர் எதிர்க்கிறாங்கன்னா,
ஆண்டவர் நம்மை அங்கீகரித்து சிலரை புறக்கணிக்கும் பொழுது அவங்க ஆண்டவர்கிட்ட தான் கேட்டிருக்கணும், ஏன் ஆண்டவரை நம்ம புறக்கணிச்சிங்க. அப்போ கூட கர்த்தர் வந்து பேசுறாரு கையிட்ட, ஏப்பா உன் முகநடி வேறுபடுது, ஏன் உன் தப்பியை பகைக்கிற, நீ நன்மை செஞ்சா அப்ப ஏன் அவன் யோசிக்கணும்ல, ஏன் என் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல, அப்ப நான் சரியா கொடுக்கல போல, அதை சரிப்படுத்தணும் அப்படிதான் அவன் யோசிக்கணும். அது அவன் தம்பியை போய் கொலை பண்றான், அதுக்கு என்ன தம்பி காரணமா? அவன் பார்த்துட்டு அவன் வழியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இவன் தேவையில்லாம அவனை பகிர்ச்சி கொலைகாரனா மாறும். முதலாவது சொல்றேன், எப்போ மனுஷர்கள் நமக்கு எதிராக மாறுறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் நம்மையும் நம்முடைய செய்கைகளையும் அங்கீகரிக்கும் பொழுது சில மனிதர்கள் நமக்கு பகைவராய் மாறுகிறார்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது சொல்றேன், நீங்கள் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 2வது வாசிங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக சவுல் தாவீதை அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னுடனே வைத்துக் கொண்டான். தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். போர்த்து கொண்டிருந்த சால்வை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். சவுல் அவனை யுத்த மனுஷனின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் தாவீது எல்லா ஜனத்துடைய கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். 7ஆம் வசனத்திலிருந்து அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாக மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காயமகாரமாய் பார்த்தான். இந்த சம்பவத்தை நான் ஷார்ட்டா சொல்றேன். தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறான். கோலியாத்தை சாகடிச்ச உடனே இவனை கொண்டு வந்து சவுல் என்ன பண்றான்னு சொன்னா, இனிமேல் எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, உன் தகப்பு வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்க இருக்கணும், என் கூட இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆடுகளுக்கு பின் அலைந்த தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ற அடுத்த ராஜாவா. இந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது, சவுலுக்கு தெரியாது. ஆனா இவன் என்ன பண்றான், தாவீது அபிஷேகம் பண்ண பிறகு எங்கதான் போனான், ஆடுகளை மேய்க்க தான் போனான். என்னதான் கர்த்தர் அபிஷேகிச்சுட்டாரு, அடுத்த ராஜா நான் தான் சொல்லிட்டு வெளியில என்ன பண்ணல, சுத்திக்கிட்டு அலையில சொல்லல. நான் சொல்றேன், சில காரியங்களை, சில தரிசனங்களை, சில உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாருன்னா அது நிறைவேறுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சும்மா அவசரப்பட்டு எல்லாரையும் நம்பி ஆண்டவனுக்கு இந்த தரிசனம் கொடுத்தாரு, இப்படி நான் உயர்த்த போறாரா, நான் வந்து சர்ச்சில் அந்த ஸ்டேஜ் மேல நின்று மைக்கு பிடிச்சி பாடுற மாதிரி எனக்கு என்ன பண்ணார் ஆண்டவர் காமிச்சாரு, நான் வந்து மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் காமிச்சாரு. நீங்க அடுத்த வாரம் வந்து சாட்சி சொன்னீங்க, அன்னைக்கு பிடிச்சிடும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு வேலை கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு தரிசனத்தை கொடுப்பாருன்னா மனசுல வச்சு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் அடுத்த வாரம் எனக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ்டர். ஏன்னா கர்த்தர் பேசுறாரு பாஸ்டர். நான் உடனே சொல்லுவேன், உங்க கூட பேசுற ஆண்டவர் யார்கிட்ட பேசுறோம் போமான்னு. உங்களுக்கு சும்மா கிடையாதுங்க. ஆமா ஆமா, அப்படிதான் யோசிப்பு அமைதியா இருந்ததுன்னா அன்னதாரம் அமைதியா இருந்திருப்பான். டக்கு டக்கு டக்குன்னு வாய்ப்பு வளர்றது. சில நேரத்தில் நீங்க சொல்ற தரிசனத்தை சொப்பனத்தை உங்க கணவரே கேட்க மாட்டாரு. உண்மைதானே? சும்மா வாய்ப்பு ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. என்ன சொல்றேன்னா, சில பேர் உன் சொப்பனத்தை, உன் தரிசனத்தை உண்மையிலே கர்த்தரே கொடுத்திருந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க, தமிழ்கிட்ட மட்டும் அந்த ஆண்டு பேசுவார். அப்ப நீங்க நல்லவ, நான் வந்து கேட்டவங்களா? பிரச்சனை வந்துருமா வீட்டுக்குள்ளேயே கவனிச்சிங்களா? ஆமா, அதெல்லாம் வேண்டாம், அமைதியா இருக்க. இந்த தாவீது அமைதியா இருக்கான். அதுக்குன்னு ஒரு நேரம் வந்துச்சு, அழகா தாவீது சவுலே கொண்டு வந்து எங்க வைக்கலாம், நீ என் கூட இருப்பான்றான். வருதுதான். அதுக்கப்புறம் போறோம்,
யுத்தத்தை பண்றான், புத்தியா நடக்கிறான். இதெல்லாம் அவங்க அந்த 5ஆம் வசனம் அழகா இருக்குது. அவங்க எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிட்டான். இப்போ இவன் போய் வரும் பொழுது அந்த 7வது வசனத்துல சில ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, சவுலுக்காக வந்தாங்களாம். வந்துட்டு சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? சவுல் பண்றது 1000, தாவீது பண்றது 10,000. சில வீணரற்ற ஒரு பாட்டு ஒன்று வரும். வீணரற்ற மனிதனின் அந்த வீணரற்ற வார்த்தைகள் விளையாட்டா கூட என்ன பண்ணிடுறாரு. நானே பைபிள்ல இல்லை, இது வெளியில இருக்குது. சில பேர் கெட்டதே யாரு எதனால தெரியுமா? சில பேருடைய வார்த்தையை கேட்கறதுனாலதான். ஆமா, சும்மா இருக்கிறவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லுங்க. உங்களை உசுப்பேத்தி என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்கிற உங்களை விடவே மாட்டாங்க. உனக்கு இருக்கிற திறமைக்கெல்லாம் நீ இங்க இருக்கிற ஆள் கிடையாது. உனக்கு இருக்கிற இதுக்கெல்லாம் நீ இங்க இருக்கவங்க, நீ அங்க இருக்க வேண்டிய தெரியுமா? நீ இங்க இருக்க வேண்டியதான். ஏய், எனக்கு சொல்ற நீயே எங்கதான் இருக்கிற? ஒருத்த மரம் நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. இதை பண்ணா அது வரும், அதை பண்ணா இது வரும். உனக்கே வரலையே. ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றனா என்ன பண்ணிருக்கணும். ஆனா நம்ம அந்த நபர்கிட்ட தான் போய் நின்றுட்டு இருக்கோம். இப்போ நான் ஒன்று சொல்றேன், கர்த்தரை நம்புங்கம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா நீங்க என்ன கேட்கணும்? ஃபர்ஸ்ட் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா பாஸ்டர்? பாரு, என் ஆசீர்வாதத்தை பாரு. தானே உண்மை சொன்னேன், தானே உண்மை. ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சோம்னா அதை உண்மையா சொல்ல முடியும். இங்கு கொன்றது 1000 உடனே சவுலுக்கு கோபம் வந்துருச்சு. ஷார்ட்டா சொல்றேன், எப்ப தெரியுமா சில மனிதர்களுக்கு பகைவராக சத்துருக்களா மாறுவாங்க? நீ மனிதர்களின் கண்களுக்கு பிரியமா இருக்கும் பொழுது, அல்லது மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சில மனிதர்கள் உங்களுக்கு சத்துருவாய் மாறுவார்கள். புரியுதா? சில மனிதர்கள் உங்களுக்கு அவங்க கண்களுக்கு நீங்க பிரியமா இருக்கும் போது, அவங்க உங்களை அங்கீகரிக்கும் போது, எல்லா மனிதரும் உங்க மேல சந்தோஷப்பட மாட்டாங்க, உங்களுக்கு எதிராய் மாறுவாங்க. ஷார்ட்டா சொல்றேன், இளையகுமாரன் போறான், எல்லாத்தையும் அழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு திருப்பி எங்க வரான்? தகப்பன்கிட்ட வரான். இப்ப அப்பா வந்த உடனே இந்த மனுஷன் சொன்னது உடனே போடா, அவனுக்கு என்ன கொடுங்க? விலைவேந்த வஸ்திரத்தை கொடுங்க, கைக்கு என்ன கொடுங்க? மோதிரம் கொடுங்க, அப்புறம் அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டு அடிச்சு என்ன பண்ணணுமா? கொண்டாடணுமா? இது மூத்தவன் எங்க இருக்கிறான்? வெளியில இருக்கிறான், வயல்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, இவன் வந்து நின்று பார்க்குறான், இன்னும் வீட்டில் சீரியல் லைட்லாம் போட்டிருக்கு, ஒரே கொண்டாட்டமா இருக்குது. அப்படின்ற போது ஒருத்தர் சொல்றான், இந்த மாதிரி தம்பி போனார்ல, திரும்பி வந்துட்டாரு, அவன் அதனால கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் போது 28ஆம் வசனம் சொல்றது, லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். கவனிங்க, ஊரே தம்பி வந்ததுக்கு சந்தோஷப்படுது, ஆனா யாருக்கு சந்தோஷம் இல்லை? போயிட்டான், இருக்கிற எல்லா சொத்து யாருக்கு தான்? எனக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன். போனவன் திரும்ப வந்துட்டு சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த அப்பங்காரன் என்ன பண்றான்? அவனுக்கு கொடுத்த கண்டடிச்சு கொண்டாடிட்டு இருக்கான். அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, இவ்வளோ நாள் உங்க கூட இருந்தேன். அந்த வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, எத்தனை வருஷம் உங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சு, ஒரு காலம் உன்னுடைய கற்பனை மீறாதிருந்து, ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாமல் இருந்து, இதனோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடு. என் ஃப்ரெண்டு கூட நான் சந்தோஷமா இருக்கும் போது கேட்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லையே. வேசியிடத்தில் உங்களுடைய ஆஸ்தி அழித்து போட்ட, எவ்வளவு கீழ்த்தனமா பாக்குறோம் பாருங்க. வேசியிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கண்ணை இவனுக்காக அழிப்பித்தீரே என்றான். சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆண்டோடைய பார்வைக்கும் இந்த உலகத்துடைய பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லட்டுமா?
நீ ஒரு முறை மனுஷனுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்ட, உன் தவற அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவன் சாகுற வரைக்கும் உன்னை எப்படி தெரியுமா பார்ப்பான்? இந்த தப்பை நீ பண்ண வந்தாலே, இந்த தவறு நீ செஞ்சு வந்தாலே, இன்னைக்கு நல்லவனா நிக்கிற, இன்னைக்கு பரவாயில்ல வெள்ளைய சொல்லியமா நிக்கிற, ஆனா ஒரு காலத்துல நீ யாருதான்? யாருதான்? மனுஷன். நீ ஆண்டவர் யார் தெரியுமா? 1000 தப்ப நீ பிறந்தது வந்து பார்த்துட்டு இருக்க, இன்னைக்கு வரைக்கும் நான் செய்யற தப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஆனா அவர்கிட்ட வந்து நின்றுட்டா என் பாவத்தை எங்க தெரியுமா போடுறது? முதுகுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அழுக்க என்னால பார்க்க முடியாது. ரெண்டாவது சொல்றார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ, அதாவது இந்த உலகத்தில் எவ்வளோ தூரம் ஒன்று இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு என் பாவத்தை போடுற. கடைசியா சொல்றாரு, கடலில் பயத்தந்து சொல்லுங்களேன். அப்ப எவ்வளவு நல்லவன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீ நல்லவன் சொல்லுங்க. ஏன் நல்லவன் தெரியுமா? ஒரு வாரமா தப்பு பண்ணிருப்பேன், ஒரு மாசமா தப்பு பண்ணிருப்பேன், ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு வந்தேன். நீ ஒரு வாரம் தப்பு பண்ணல, 2 நாள் கழிச்சு வான்னு சொல்ல மாட்டாரு, 2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொல்ல மாட்டாரு, 20 நிமிஷம் கழிச்சு வான்னு சொல்ல மாட்டாரு, 2 நிமிஷம் கழிச்சு வான்னு சொல்ல மாட்டாரு, 2 நொடி கழிச்சு வான்னு சொல்ல மாட்டாரு. நீ வந்து நின்ன அடுத்த நொடியே உன்னை கர்த்தர் அழைச்சுக்கிறார். மனுஷன் கூட விரோதமா ஏதோ பண்ணிருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க மனம் திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே எத்தனை பேர் அப்படியே உடனே ஏற்றுக்குவீங்க? சொல்லுங்க. கோபம் குறையிறதுக்கு அது 4 ஆகும் பாஸ்டர். நீங்க சொல்றதுனால உடனே எல்லாம் மன்னிக்க முடியாது பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏசுனாங்க உடனே மன்னிக்கிறது. உண்மைதான், உண்மைதானே? சாதி கேட்ட உடனே அடுத்த சமாதானம் ஆயிருக்கீங்களா? இது வெயிட் பண்ண, எவ்வளவு கஷ்டப்படுத்தல, கொஞ்சம் வெயிட் பண்ண. அதான் மனுஷன், அதான் மனுஷன். அதான் சொல்றேன், தகப்பன் தகப்பன் தான், சகோதரன் சகோதரன் தான். எனக்குதான் இந்த தகப்பனை விட்டா நீங்க தூரம் போக நினைக்கிறீங்க, இந்த தகப்பனையா நீங்க மறந்து வாழ நினைக்கிறீங்க. ஓடி வந்து நான் முடிக்கிறேன். இப்பொழுதும் அந்த வார்த்தை சொல்லலாமா? என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். என் தலையை உயர்த்துகிறான். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.